வீடியோவில் என்ன பார்க்க போவேன்னா குருமா குழம்பு ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக எப்படி வைக்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து பீன்ஸ் எடுத்துக்கேன். பீன்ஸு இது வந்து நூக்கல். நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு போடுறதா இருந்தால் போடலாம், அப்படி இல்லைன்னா நூக்கல் கூட போடலாம். நூக்கல் வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கேன். அப்போ பீன்ஸ் கேரட் மட்டும் நான் ஆட் பண்ணல, ஏன்னா கேரட் இல்லாதனால நான் அதை சேர்க்கலை. நீங்கள் கேரட் இருந்தால் கூட நீங்கள் கேரட் போடலாம். குருமா குழம்புக்கு கேரட் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். பச்சை பட்டாணி வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இதையும் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு மேலே ஒரு கிண்ணம் வச்சுக்கோங்க. வச்சு இந்த மாதிரி அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பு மேலே இந்த பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பு மேலே ஒரு கிண்ணம் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சொம்பு அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியிலே வந்து இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வெஜிடபிள் ஆட் பண்ணோம்ல, அது கூடவே பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஊற வச்சதை எடுத்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. கூடவே தேவையான அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே மஞ்சள் ஆட் பண்ணிக்கேன். குழம்பு மிளகாய் தூள் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வேகட்டும். அடுப்பு லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வெந்துட்டோம். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஃபுல்லாக மூடக்கூடாது, கொஞ்சம் கேஸ் வைக்கணும். காய் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு வெங்காயம் தக்காளி வதக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். இப்போ அது கூடவே சோம்பு மிளகு ரெண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி இலை, லவங்கம். இப்போ இது நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் தக்காளி, வெங்காயம் பூண்டு, இஞ்சி வந்து இந்த சைஸ் இஞ்சி ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகாய், தக்காளி. நான் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணேன். இப்போ தக்காளி வந்து 2 தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளியுமே நல்ல பெரிய சைஸ் தக்காளி. இப்போ இது கூடவே வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே புளி ஆட் பண்ணிக்கேன். பச்சை வாசனை போனால் போதும், ரொம்ப வதக்கணும் அப்படின்னு இல்லை, பச்சை வாசனை போனால் போதும். ஓரளவுக்கு வதங்கிட்டு இப்போ வந்து இது எடுத்துடலாம். பச்சை வாசனை போனால் போதும், ஓரளவுக்கு வதங்கிட்டு இப்போ எடுத்துடலாம். எடுத்து ஆற வச்சு மிக்சியில் அடிச்சிடலாம். இப்போ பாருங்க, இதெல்லாம் மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு. இப்போ இதை தண்ணி விடாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மசியாக அரைச்சிக்கோங்க. பாருங்க, நல்லா மசித்து எடுத்தாச்சு. நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிறதுனால தண்ணியே விட வேணாம், தண்ணி விடாமையே மசிச்சுக்கணும். இப்போ இதை வந்து நம்ம அந்த காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காய் வெந்துட்டா அப்படி பார்க்கலாம். நம்மளுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் காய் வெந்துச்சுன்னா. பாருங்கள், நல்லாவே வெந்துச்சு. நீங்கள் வந்து கத்தி வச்சு கூட அதை வந்து நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் வெந்துச்சா இல்லையா அப்படி சொல்லி. நல்லா காய் வெந்துச்சு. இப்போ இது கூடவே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மிக்சியில் நம்ம அரைச்சோம்னா அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து ஆட் பண்ணோம்ல, அதுவுமே இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இப்போ கரண்டி வச்சு ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா திக்காகுது பாருங்கள். இப்போ இது வந்து நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். வதக்கணும்ல வெங்காயம் தக்காளி, அதே கடாயில் தான் இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அப்போ கடாய் வச்சுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி இலை, சோம்பு,
சீரகம், கருவேப்பிலை பண்ணியாச்சு. கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா பொரிட்டோம். ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து குருமா குழம்பு வந்து திரி திரியாக இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள், கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்காது. குழம்பு ரெடி ஆகிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், குருமா குழம்பு நல்லா வந்துக்குது, சூப்பராக வந்துக்குது. சப்பாத்திக்கெல்லாம் நல்லாயிருக்கும், டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம எதுக்கு ஆயில் அதிகமாக சேர்த்துக்கோன்னா, குருமா குழம்புல வந்து தேங்காய் நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸோ கெடக்கூடாது அப்படின்றதுக்காக ஆயில் அதிகமாக சேர்த்துக்கோம். நம்ம இதை அடிக்கடிக்கு சூடு பண்ணணும் அப்படிலாம் இல்லவே இல்லை. நம்ம வைக்கும்போது நம்ம எப்படி பண்ணுறோமோ அது ஓகே தான். இது வந்து கெடவே கெடாது. கண்டிப்பாக அடிக்கடிக்கு சூடு பண்ணணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. நைட் உங்களுக்கு தேவைப்பட்டால் சூடு பண்ணிக்கலாம், இல்லை நைட்டு கூட இது அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம். இது நான் மார்னிங் வச்சது, ஈவினிங் வரையுமே நல்லா தான் இருக்கும், மறுநாள் வரையுமே நல்லா தான் இருக்கும். சூடு பண்ணணும்னு இல்லை, பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக சூப்பராக ரெடி ஆகிட்டு குருமா குழம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.